ஸோ கைஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் இம்பாசிபிள் சீட் கோட் சேலஞ்ச் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான சேலஞ்ச் சொல்லியிருக்கீங்க, அதெல்லாம் நம்ம வீடியோவில் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் போன வீடியோவில் நீங்கள் சொன்ன கமெண்ட் தான் இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன். அதனால் மறக்காம ஒரு லைக்கும் நீங்கள் என்னென்ன சேலஞ்ச் சொல்கிறீங்களோ இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோ உங்களுக்கு ஷோ பண்ணுவேன். இப்போ வாங்க வீடியோவில் லாங்கிடுனே. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ப்ரோ H2R வச்சு 100 டேங்கர் தாண்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு முருகன் அப்படின்னு ஏதோ ஒருத்தர் சொல்லியிருக்காரு. ஓகே ரைட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எப்படி தான் இப்படி யோசிக்கிறாங்கன்னு எனக்கு புரியல. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரேம்பை செட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 டேங்கர், ஸோ ஆர்மி டேங்கர் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 அடுக்க போகிறோம் மக்களே. அடுக்கி நம்ம நிஞ்சா H2R இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து தாவ போகிறோம். ஓகே ரைட்டு. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாக நம்ம இந்த சேலஞ்சு முடிக்க முடியுமா என்னன்னு தெரியல, ட்ரை தான் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன மாதிரி 100 டேங்கர் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கிறோம். கவுண்ட் கூட பண்ணி பார்த்துக்கோங்க, ஒரு 100 டேங்கர் இருக்கும் மக்களே. ஸோ 100க்கு மேலே கூட இருக்கும். இப்போ H2R வச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வீலிங் அடிச்சுட்டே போயிட்டு நம்ம அதை ஜம்ப் பண்ணுறோன்னு மட்டும் பாருங்க. ஓகே ரைட்டு. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்டை போட்டாச்சு, வண்டியை முறிக்காச்சு, முறுக்கிடா தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாருங்க வீலிங் அடிச்சுட்டு போய் எங்கே போய் தாவரன்னு பாருங்க. ஓ மை காட், இங்கே பாருங்க நான் கூட 100 டேங்கர் தாண்ட அப்படின்னு நினச்சேன். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா தாண்டி ஏர்போர்ட்டே தாண்டி போயிடுச்சு. ஆஹா ரைட்ரா. ஸோ நீங்கள் சொன்ன சேலஞ்சை முடிச்சாச்சு ப்ரோ. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம தாண்டி இந்த எண்டுக்கே வந்துட்டோம். ஸோ இந்த சேலஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட். நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோவில் ஃபர்ஸ்ட் சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ வாங்க இன்னும் அடுத்தடுத்து பயங்கரமான சேலஞ்செலாம் இருக்குது பார்க்கலாம். ஸோ யார் இவரு? ஸோ ஹரிபாலாஜி ப்ரோ, நான் சொல்கிற நேமை ஸ்டிக்கி பாம்பில் எழுதுங்க ப்ரோ ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஹரிபாலாஜி அப்படின்னு பேரை வந்து ஸ்டிக்கி பாம்பில் எழுதுமா? எப்படிப்பா இப்படிலாம் யோசிக்கிறீங்க? ஓகே ரைட்டு. இது வந்து கொஞ்சம் வித்தியாசமான சேலஞ்சாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேரை வந்து நம்ம ஸ்டிக்கி பாம்பில் எழுதணுமா? ஓகே. ஸோ இது வரைக்கும் நான் இந்தியன் பேக்கரி ட்ரை பண்ணாத ஒரு விஷயம்னா இது கண்டிப்பாக. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஹரிபாலாஜி அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம எழுத போகிறோம் மக்களே. ஓகே. ஸோ நாமளும் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோவில் நீங்கள் சொல்கிற கமெண்ட்லாம் நான் அட்டாச் பண்ணி உங்கள் பேரோட படித்து நான் அந்த சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணுவேன். அதனால இந்த வீடியோக்கு டக்குன்னு ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணால் மட்டும்தான் உங்கள் கமெண்ட்டை நான் வந்து பார்த்தீங்கன்னா எடுப்பேன், இல்லைனா எடுக்க மாட்டேன், வேஸ்ட் தான். ஸோ அதனால் வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு ஒருத்தருக்கு நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணி ஆகணும். ஸோ இந்த 3 விஷயம் பண்ணிங்கன்னா அடுத்த வீடியோவில் உங்கள் கமெண்ட்டும் இந்த வீடியோவில் வந்துடும் மக்களே. ஓகே. ஸோ மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்புறம் ஷேர் பண்ணிடுங்க, அவ்வளோதான். அப்புறம் கீழே மறக்காமல் என்ன சேலஞ்சு கமெண்ட் பண்ணிங்கன்னா அடுத்த வீடியோவில் உங்கள் கமெண்ட்டை அட்டாச் பண்ணி உங்கள் பேரோட நான் படிப்பேன். ஸோ அது இல்லாமல் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கமெண்ட் பண்ணுங்க. ஓகே. ஸோ நிறைய சேலஞ்செலாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுங்க, மொக்கையாக பண்ணாதீங்க. ஸோ பண்ண சேலஞ்சும் திருப்பி பண்ணாதீங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா HARI அப்படின்ட்டு இப்போ வந்தாச்சு மக்களே. ஹரி அப்படின்னு எழுதியாச்சு. ஓகே. அடுத்தது பாலாஜின்னு எழுதிடலாம். ஸோ இவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஹரியாக இருந்தால் பரவாயில்ல, பாலாஜின்னு வேறு வச்சுட்டாரு. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஹரி பாலாஜின்னு வேறு எழுதுறது இன்னும் கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா அதில் ஹரி கூட ஒரு 3 லெட்டர் தான், இது ஒரு 4 லெட்டர் இருக்குது. ஸோ ஓகே ரைட்டு. இருந்தாலும் பரவாயில்ல, 4-5 லெட்டர் இருக்குது, எழுதுவோம் பார்க்கலாம். ஓகே. இப்போ பாலா BA வருமா? ஓகே. ஏவை இப்போ நம்ம போட்டுட்டு இருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் இது வந்து எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ ஃபைனல் ரிசல்ட் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஸோ வாங்க நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் முடிச்சாச்சு. இங்கே பாருங்க ஹரி அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம், உங்களுக்கு தெரியுதா? ஸோ இங்கே பாருங்க இது பாலாஜி அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம் மக்களே. ஸோ ஏதோ ரொம்ப கேவலமானாலும் வந்திருக்கு மக்களே. ஓகே. ஸோ சேலஞ்ச் கம்ப்ளீட்டட். இப்போ அடுத்த சேலஞ்சு ஸோ தமிழரசி ரவி ஏதோ எனி வெஹிக்கிள் பட் 15 செகண்ட் வந்து இப்போ வானத்திலே பறக்கணுமா? ஸோ என்ன சொல்கிறாருன்னா காரில் பைக் எதான இருக்கட்டும், ஆனால் அது வானத்தில் பறக்கணுமா? 15 செகண்ட் வானத்திலே பறக்கணுமா? நம்ம ஹெலிகாப்டர் ஏரோப்ளைன் வச்சா நம்ம பறக்கலாம், பட் எப்படி நம்ம காரு பைக்கில் 15 செகண்ட் வானத்திலே பறக்குது எனக்கு ஒன்றுமே புரியலையே. பட் அதுக்கு நான் ஒரு ட்ரிக் வச்சுருக்கேன். ஸோ வாங்க ஒரு சேலஞ்சை நான் எப்படி முடியும்னு மட்டும் பாருங்க. ஸோ இப்போ நம்ம ஹெலிகாப்டர்லேருந்து நம்ம அந்த டாலஸ்ட் பில்டிங்கு போயிடலாம். அங்கேருந்து நான் எப்படி 15 செகண்ட் வண்டியிலே பறக்கிறேன்னு மட்டும் பாருங்க. ஸோ அங்கேருந்து குச்சா கூட ஒரு 5 செகண்டில் கீழே விழுந்துருவேடா, எப்படா இப்போ 15 செகண்டில் வந்து வானத்திலே பறந்துட்டு இருப்பேன் பைக்கு காரு ஏதாச்சும் வச்சு அப்படின்னு கேட்பீங்க. என்ன பண்ணுறோன்னு மட்டும் பாருங்க. இப்போ பில்டிங் வந்தாச்சு மக்களே. ஸோ வந்துட்டோம். இப்போ நம்ம பறக்கிறதுக்கோசமே ஒரு ஸ்பெஷல் வெஹிக்கிள் இறக்க போகிறோம் நம்ம இதுக்கு, இந்த சேலஞ்சுக்கு. என்ன வெஹிக்கிள்? ஸோ ஷாப்பிங் கார்ட். ஸோ இந்த ஷாப்பிங் கார்ட்டில் வந்து ஒரு பவர் இருக்கு மக்களே. ஸோ இதில் வந்து ஜம்ப் அடிச்சிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 செகண்ட் என்ன 20 செகண்ட் கூட வானத்திலே பறந்துட்டு இருப்பீங்க. ஸோ இதை வச்சு தான் இப்போ இந்த சேலஞ்சை நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஓகே. இப்போ நம்ம வண்டி எடுத்தாச்சு, முறுக்கடா தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாருங்க பின்னாடி ரிபேஸ் வந்து அடிக்கிற அடியில் எங்கே போய் தெரிவிக்கிறான் பாருங்க. பறக்க போகிறோம், வாங்க பறந்தே ஆகணும். இங்கே பாருங்க செகண்ட் ஓர ஆரம்பிச்சிருச்சு. 12 செகண்ட், 11 செகண்ட், 10 செகண்ட். வாங்க வாங்க இன்னும் டைமர் ஓடிட்டே இருக்குது. பட் இன்னும் நம்ம கீழே உழுவுல. ஆஹா 9 6 5 4 3 2 1 15 செகண்ட் ஓவர் மக்களே. நம்ம வானத்திலே பறந்துட்டு தான் இருக்கிறோம். இன்னுமே ஒரு 20 செகண்டே ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ தான் கீழே லான்ச்சே ஆகிறோம் போடு. ஸோ இந்த சேலஞ்சை அழகாக முடிச்சாச்சு ப்ரோ. ஸோ இந்த சேலஞ்சு
நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஐயோ எங்கடா போறாண்டியா இப்படிங்கிற அந்த மொட்டை மண்டையா போச்சா ரைட்ரா. ஸோ இப்போ நம்ம அடுத்த சேலஞ்சு பார்க்கலாம் வாங்க. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ ஸ்பேன் பஸ் ஸ்டாப் ஆஃப், அதாவது ஒரு பஸ் மேலே பஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 35 பஸ்ஸை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கிட்டே போடுமா. அதாவது ஒரே பஸ் மேலே 35 பஸ் அடிக்கிட்டே போடுமா. ஓகே ரைட்டு, இது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. இது சிம்பிள் தானே, நம்ம பஸ்ஸுக்கு மேலே பஸ்ஸு எப்படி சீர்கோடு போட்டுட்டு ஒரு 35 பஸ் வரப்போதே அப்படின்னு நானும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நினச்சேன். அப்புறம் தான் தெரிஞ்சு ஒரு 5-6 பஸ் நிற்கிது மக்களே, அதுக்கு மேலே இருக்கிற பஸ்லாம் உளுந்துருது கீழே. அப்போ எப்படி இந்த சேலஞ்சு முடிக்கிறது எனக்கு ஒன்றுமே புரியல. நான் கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக கக்கூஸில் உட்காந்து யோசிச்சிருக்கிறது எனக்கு இந்த ஐடியா தோணுச்சு. என்ன ப்ரோ இது அப்படின்னு கேட்பீங்க. 2 பில்டிங் நடுவில் நம்ம பஸ் சீட் கூட போட்டால் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட் ஆயிரும்ல, கீழே விழுவாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஐடியாவை கண்ட்ராவின ஐடியாவை ட்ரை பண்ணலான்ட்டு இப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் வாங்க. ஸோ இப்போ நம்ம சீட் கோடை போட்டுட்டு இருக்கோம். ஒரு 35 சீட் கோடை போட்டாச்சு மக்களே வாங்க. இப்போ ஒன்றுக்கு மேலே 35 பஸ் மேலே நிற்குதா லைனா அப்படின்னு பார்க்கலாம். ஆஹா இதுவுமே வேலைக்கே அவ்வளோ மக்களே. என்ன பண்ணாலும் சரி இந்த சேலஞ்சு நம்ம முடிக்கவும் முடியாது போல. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1 2 3 4 5 10 பஸ் நிற்க வைக்க முடியுது மக்களே. அதுக்கு மேலே என்ன பண்ணாலும் என்ன முக்கினாலும் வாய்ப்பே இல்லை போல. சரி ஓகே ரைட்டு மக்களே. ஸோ இவர் சொன்ன சேலஞ்சு நானும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். என்னோட எக்ஸ்ட்ரீமாக யோசிச்சும் பார்த்துட்டேன். கக்கூஸில் கூட உட்காந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் யோசிச்சிட்டேன். இதுக்கு மேலே எனக்கு எந்த ஐடியாவும் தோணல. உங்களுக்கு ஏதாச்சும் இது ஐடியா தோணுதா? சத்தியமாக முடியல ப்ரோ, சாரி. ஸோ இந்த இம்பாசிபிள் சேலஞ்ச் தான் இது கண்டிப்பாக. ஸோ அடுத்தது தினேஷ் முரளின்றது ப்ரோ வித்தவுட் யூசிங் கன் கில் 100 போலீஸ் ஆடியா என்ன ஆடா பாவி. நம்ம ஊரில் இருக்கிறதே 4-5 போலீஸ் தான் இருக்கிறானுதா. இங்கே ஒருத்தன் வெளியே ஒருத்தன் வெட்டி போனவன் ஒருத்தன் இருப்பான், அப்புறம் உள்ள கூறு கொட்ட குக்கர் ஒருத்தன் இருப்பான். இவனுங்களாம் 4 பேர் தான், 3 அப்புறம் இங்கே ஒரு 2 5 பேர் தான் இருக்கிறானுங்க. இவனுங்களுக்கு எப்படி 5 பேர் இருந்தாலும் 100க்கு எங்கே போகிறது அப்படின்னு நினைப்பீங்களா? அப்படின்னு சொல்லுவோன்னு நினைப்பீங்களா? கண்டிப்பாக 100 போலீஸ் அட்டன் டைமில் பாருங்க, சொடக்கு போகிற நேரத்தில் 100 போலீஸை எப்படி சாவடின்னு மட்டும் பாருங்க. எப்படி ப்ரோ அப்படின்னு இருங்க உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே பட் இப்போ வந்து ட்ரைலர் தான் பார்க்குறீங்க. இப்போ பாருங்க என்ன பண்ணுறேன்ட்டு. இதுக்கு நான் ஒரு ட்ரிக் யூஸ் பண்ண இருக்க போகிறவங்களே. ஸோ அந்த ட்ரிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா என் வலையில் எத்தனை போலீஸ் சிக்குதுன்னு மட்டும் பாருங்க. ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் கேஸ் ஆக்கியாச்சு. இப்போ என் ட்ரிக் வந்து என்ன ட்ரிக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த ட்ரிக்கு வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் ரிவீல் பண்ண மாட்டேன். ஸோ இந்த ட்ரிக் வேணும்னா கீழே கமெண்ட்டில் ட்ரிக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஒரு 10-20 பேர் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் அடுத்த வீடியோவில் அதை பற்றி சொல்லுவேன். ஓகே பட் மேபி நம்ம பழைய சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா அந்த ட்ரிக்கு தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்குது. நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். பட் இப்போதைக்கு அந்த ட்ரிக் வேணும்னா ட்ரிக்னு ஒரு 10 பேர் இவ்வளவு தூரம் வீடியோ பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரிக் யூஸ் பண்ண போறோம். ஸோ ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்லேருந்து இப்போ 100 போலீஸ் வெளியே வர போறோம். எப்படி ப்ரோ அப்படின்னு தானே கேட்பீங்க. அதெல்லாம் வரதான் போறானுங்க. அதுக்கு தான் இப்போ வந்து பாம்பு வச்சுட்டு இருக்கேன். கரெக்டாக 100 போலீஸ் இப்போ ஒரு 5 செகண்ட்ல வெளியே வந்துருவானுங்க மக்களே. வந்தோடனே இப்போ பாம்பு பிளாஸ்ட் தான் நடக்கும். அப்படியே 100 போலீஸும் காலி. ஓகே ஸோ இப்போ நம்ம வந்து பண்ண ஸ்டிக்கி பாம் செட் பண்ணது போதும். இப்போ 100 போலீஸ் எப்படி வெளியே ஏத்துறன்னு மட்டும் பாருங்க இந்தியன் பைக் டிரைவிங் தெரியல. ஸோ இது வரைக்கும் நீங்களே இந்த மாதிரி ஒரு சேலஞ்ச் கம்ப்ளீட் பண்ணிருக்க மாட்டீங்க. ஸோ இப்போ நம்ம ட்ரிக் யூஸ் பண்ணி இந்த சேலஞ்சை அவர் சொன்ன சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ அவர் நினச்சிருப்பாரு இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ண முடியாதுன்ட்டு. இப்போ எப்படி அசால்ட்டாக கம்ப்ளீட் பண்ணுறேன்னு மட்டும் பாருங்க. ஓகே ஸோ இப்போ பாருங்க ஆக்ஷனுக்கு ரெடியாக இருங்க. இப்போ பாருங்க 100 போலீஸ் 1000 போலீஸ் வருவானுங்க பாரு வெளியே. போடு 1 2 போடு. ஆஹா போடு. இங்கே பாருங்க அட்டன் டைம் ஆன் த ஸ்பாட் 100 போலீஸ் காலி. அவ்வளோ அம்புட்டு பயனும் பாருங்க பாரு சதறிட்டு இருக்கானுங்க. எப்படி வேற லெவலா சேலஞ்ச் கம்ப்ளீட்டட். ஸோ அடுத்தது கடைசியாக சேலஞ்சு அண்ணா பேக்கெட்டு சிட்டிக்குள்ளே பேக்கெட் வழியாக அண்டர் கிரவுண்ட் சிட்டியில் போங்க. இவர் சொல்கிறது எனக்கே சத்தியமாக ஃபஸ்ட்டு புரியல. அப்புறம் தான் புரிஞ்சிச்சு. ஆக்சுவலாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்ட் சிட்டின்னு சொல்லிட்டு ஒரு சிட்டி நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த சிட்டி ஆக்சுவலாக வந்து எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம ரயில்வே ஸ்டேஷன் தாண்டி வந்தீங்கன்னா மலை உச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிட்டி இருக்கும். ஃபஸ்ட்டு அந்த சிட்டியை காமிச்சிடுறேன். அது அவர் அப்புறமேட்டு அவர் என்ன கமெண்ட் சொன்னாலும் உங்களுக்கும் புரியும் எனக்கும் புரியும். ஆக்சுவலாக என்னன்னா இப்போ இதில் வந்து இந்த அண்டர் கிரவுண்ட் சிட்டிக்கு போகிறதுக்கு 2 வழி இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒரு வழி வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ். ஓகேவா இதுதான் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ். இதுக்குள்ளே நீங்கள் போயிட்டு உங்களை நசிக்கணும். தக்காளி மாதிரி நசுக்கி உள்ளே கொண்டு போயிடும். இப்போ நீங்கள் அடுத்தது வெளியே வரதுக்கு இன்னொரு என்ட்ரன்ஸ் இருக்கும். அது மூலியமாக நீங்கள் வெளியே வந்துடலாம். இப்போ அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா ப்ரோ என்ட்ரன்ஸில் போகாதீங்க அந்த எக்ஸிட்டில் உள்ளே வாங்க அப்படின்றாரு. ஓகேவா இப்போ வாங்க எக்ஸிட் உங்களுக்கு காமிக்கிறேன். அது எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். அது வழியாக அந்த அண்டர் கிரவுண்ட் சிட்டிக்கு உள்ளே வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இது என்ன ப்ரோ ரொம்ப ஈஸியாக தானே இருக்கும் அப்படின்னு கேட்பீங்க. பட் இருந்தாலும் உங்களுக்கு நான் ஃபுல்லாக காமிச்சிடுறேன். தெரியாதவங்களுக்குலாம் பார்த்துக்கணும்ல. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டோமா. இப்போ எக்ஸிட்டுக்கு வந்துட்டு இருக்கோம். ஸோ இதுதான் எக்ஸிட்டு. ஸோ இப்போ எக்ஸிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே மேலே ஒரு ஃபேன் சுற்றிட்டு இருக்கு பார்த்தீங்களா. அது வழியாக தான் நம்ம எக்ஸிட்டுக்கு வெளியே போனோம். ஸோ இப்போ அந்த எக்ஸிட் வெளியே வந்துடுறேன். அப்புறம் அந்த எக்ஸிட்டுக்கு திருப்பியும் அந்த எக்ஸிட்டுக்கு வழியாகவே எப்படி உள்ளே வர முடியும்னு நீங்களே யோசிங்க.
கேட்பீங்க. இப்போ நம்ம வெளியே வர போகிறோம், என்ன ப்ரோ இவ்வளோ பெரிய ஓட்டம் இருக்குது, அழகாக திருப்பி உள்ளே வந்துருவீங்களே அப்படின்னு கேட்பீங்க. பட் அதுதான் கிடையாது. என்ன ப்ரோ ஓட்டம் மறைஞ்சு போச்சே அப்படின்னுவீங்க. அது ஆக்சுவலாக ஒரு இன்விசிபிள் ஓட்டம் மக்களே. உள்ளே இருந்து மட்டும் வெளியே வர முடியும் தவிர வெளியே இருந்து உள்ளே பாயவே முடியாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக பில்லாக இருக்கும். இப்போ வாங்க உள்ளே போய் பார்க்கலாமா? சரி ஓகே, இதுதான் எக்ஸிட்டே. அவர் சொன்ன சேலஞ்சு இதுதான். எக்ஸிட் வழியாக உள்ளே போங்கன்னாரு. உள்ளே போக முடியல. இப்போ எப்படி போவேன், அதுதான் என் கேள்வி. ஸோ அதுகளும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மூளை யோசிச்சு கிசுக்கி ஒரு ஐடியா வச்சுக்கிறோம் மக்களே. என்ன பிளான் வச்சிருக்கேன்னா, ஒரு கார் எடுத்துக்கலாம். ஸோ கார் எடுத்து அப்படியே கவுத்து விட்டு அப்படியே உள்ளே இறங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சிருக்கேன். ஒர்க் அவுட் ஆகுமா என்னன்னு தெரியல. ஸோ இப்போ நம்ம அதுக்கு தான் ஒரு ஆர்மி டேங்கர் வச்சிருக்கோம். ஸோ இது நல்லா வந்து பார்த்தீங்கன்னா கவுந்தா நல்லா நிற்கும். அதனால் இப்போ வந்து இந்த ஆர்மி டேங்கர் வச்சு தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே சொருவ போகிறோம் நம்ம மண்டையை. ஓகே அத்தடி எங்கடா போய் இன்னும் சேலஞ்சே ஆரம்பிக்கல, அதுக்குள்ளே வந்து இப்படி விருதத்தில் முடியுது. ஓகே ரைட் மக்களே. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், அப்படியே காரை வந்து கவுக்க போகிறோம் மக்களே. ஸோ தலைகீழாக கவுத்து அப்படியே அப்போ அந்த கிராஸ் வழியாக கீழே இறங்கி போகிறோம். ஸோ இது வந்து உங்களுக்கு நான் பண்ணி காமிக்கிறேன். எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல் ஆகும்னு தெரியல. நானும் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமாக குதின்னு குதிச்சுட்டு இருக்கிற மக்களே. இந்த காரு கவுருவானான்னு இருக்குது, கவுரவே மாட்டேங்குது. எப்பா போடா சாமி இந்த சேலஞ்சே விட்டுறலான்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் அப்புறம் தான் கொஞ்ச நேரம் கழிச்சு திடீர்னு எப்படியோ ஒன்று போய் கவுந்துருச்சு மக்களே. அப்பா நம்ம நினச்சி நடந்துருச்சு. இப்போ அப்படியே எக்ஸிட் பண்ணிடலாம் கார் இருந்து வெளியே. ஆடங்க ஒக்கமொக்கம். பட் இப்போ நம்ம உள்ள தெரியுது மக்களே, உள்ள போற வழி எல்லாமே தெரியுது. என்ன ஆச்சுன்னா கால் சிக்கிக்கிச்சுன்னு மொட்டை என் கார்லயே. ஆடா பாவீங்களா, நானும் கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ண மக்களே. அப்படியே சிக்கிட்டே கிடக்குறான். இவன் இப்போதைக்கு கீழே விழுவுற மாதிரி தெரியலன்ட்டு வீடியோவை முடிச்சலான்னு நினச்சிட்டேன். ஸோ வீடியோ முடிச்சுக்கலாம், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் போங்க.